மக்களே இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோ வந்து உங்களுக்காக நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு வந்து ஒரு கிராண்ட் லான்ச் நடந்திருக்கு பஜாஜ்ல. அதாவது எலக்ட்ரிக் ஆட்டோக்கு வந்து நிறைய பேர் மாறிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டா வருஷத்துக்கு வருஷம் பார்க்கும்போது எலக்ட்ரிக் ஆட்டோ வாங்கக்கூடியவங்களோட எண்ணிக்கை வந்து பயங்கரமா கூடிக்கிட்டு இருக்கு. அந்த வகையில் இப்போ எல்லா பிராண்டுகளுமே வந்து தன்னோட எலக்ட்ரிக் ஆட்டோ வந்து பயங்கரமா தெரியணும் அப்படின்றதுக்காக நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிதான் வந்து மஹிந்திராவோட உடோவையும் நான் லாஸ்ட் வீடியோவில் வந்து காட்டியிருப்பேன். ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பஜாஜில் இருந்து பயங்கரமான ஒரு ப்ராடக்ட் லைன் அப் வந்து பண்ணிட்டாங்க. அதாவது எல்லா ஆட்டோக்களையுமே சேஞ்ச் பண்ணி நிறைய ஃபீட்பேக்ஸ் கலெக்ட் பண்ணி கொஞ்ச நாள் முன்னாடி கோகோன்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோ வந்து லான்ச் ஆயிருந்தது பார்த்தீங்களா, அதுவே வந்து ஹையஸ்ட் ரேஞ்ச் 281 கிலோமீட்டர் வந்து ரேஞ்ச் கிடைக்குது அப்படின்னு சொல்லும் போதே வந்து மார்க்கெட்டில் அப்படியே ஒரு பரபரப்பு. அந்த அளவுக்கு வந்து ஒரு ரேஞ்ச் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி பயங்கரமான ஒரு ஷாக்கு. அதை வந்து தாண்டுற மாதிரி இன்னொரு பெரிய ஷாக்கு வந்து இப்போ இந்த ப்ராடக்ட் லைன் அப்பில் வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. என்னென்ன வண்டிகள்லாம் இன்னைக்கு வந்து அறிமுகப்படுத்தி வச்சிருக்காங்க, இங்கே இருக்கக்கூடிய எல்லா வண்டிகளுமே புது அறிமுகம் தான். என்னென்ன வண்டி என்னென்ன மாடலில் இருக்குது, என்னென்ன பேட்டரியில் இருக்குது, என்னென்ன ரேஞ்சில் இருக்குது, என்னென்ன காஸ்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன். மொத்தத்தில் இந்த கோகோ அப்படின்ற ஒரு நேமை பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து பஜாஜோட வீகோ அப்படின்னு சொல்லி மாற்றிருக்காங்க. அதாவது இந்த கோகோக்கு அறிமுகப்படுத்தி விட்டதுக்கப்புறம் டிரைவர்ஸ் வந்து உள்ளே ஏறி உட்காந்து ஓட்டும்போது கன்வீனியண்ட்டாக இருக்கா இல்லையா அந்த ஃபீட்பேக்கெல்லாம் கலெக்ட் பண்ணி அந்த முட்டெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும் அந்த ஆட்டோவில். அந்த டேஷ்போர்டை வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்க மாதிரி வடிவமைச்சு மாற்றி கொடுத்துருக்காங்க இந்த ஒரு ஆட்டோக்களில். அதனால் இது வந்து வீகோ அப்படின்னு சொல்லி நியூ ஜென்ரேஷன் ஆட்டோ அப்படின்றதுனால வீகோ அப்படின்னு சொல்லி பேரை மாற்றி கொடுத்துருக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய எல்லா புது ஆட்டோக்கள்லையுமே ஒரு ரெண்டு மெயினான கேட்டகரி, பி அப்படின்னு சொல்லி ஒரு கேட்டகரி, சி அப்படின்னு சொல்லி ஒரு கேட்டகரி. பி கேட்டகரி அப்படின்றது பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் செக்மெண்ட்டை வந்து குறிக்குது. சி அப்படின்றது பார்த்தீங்கன்னா கார்கோ செக்மெண்ட்டை வந்து குறிக்குது. இப்போ இதில் வந்து இன்னொரு 3 கேட்டகரி வந்து இருக்குது. பேசஞ்சர் கேட்டகரி ஒன்று, கார்கோ கேட்டகரி ஒன்று. அதை தவிர்த்து இன்னும் உள்ள டெப்த்தாக போய் பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு 3 கேட்டகரி இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா 50 சீரீஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று, 70 சீரீஸ்னு ஒன்று. இது ரெண்டு தான் மார்க்கெட்டில் இதுக்கு முன்னாடி இருந்துச்சு கோகோவில். இப்போ 90 சீரீஸ் அப்படின்னு சொல்லி புதுசாக வந்து ஒரு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதுதான் இங்கே இருக்கக்கூடிய ஆட்டோ. அதாவது நீங்கள் எதிர்பார்த்தீங்க பார்த்தீங்களா, அந்த எக்ஸ்ஒய்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோ இருக்கும்ல பஜாஜில், சிஎன்ஜிலையும் இருக்குது டீசல்லையும் இருக்குது. சேம் அதே ஆட்டோவை வந்து இப்போ ஈவியில் கன்வெர்ட் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஆட்டோவாக இந்த ஆட்டோ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் வந்து நம்ம பார்ப்போம் என்ன ப்ரைஸில் இருக்குது அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். 50 சீரீஸ், இந்த 50 சீரீஸில் இங்கே 2 ஆட்டோ இருக்குது பார்த்தீங்களா, இது ரெண்டுமே வந்து 50 சீரீஸ். அதாவது காம்பேக்ட் ஆட்டோ. சென்னை மாதிரியான ஏரியாக்கள்லாம் வந்து சிட்டிக்குள்ளே அதிகமாக ஓட்டுறீங்க, ரொம்ப சந்து புந்துக்குள்ளே வந்து போக வேண்டியிருக்கும், ரொம்ப கன்வீனியண்ட்டாக கம்மியான பட்ஜெட்டில் வேணும் அப்படின்னு நினைக்கும் போது இங்கே வந்து 2 சீரீஸ் இருக்குது. அதாவது 2 மாடல் இருக்குது 50 சீரீஸ்லேயே. 50 சீரீஸ் அப்படின்றதே காம்பேக்ட் தான். அதில் 2 மாடல் பார்த்தீங்கன்னா இந்த பேரில் பீன்றது பேசஞ்சர், 50ன்றது சின்ன ஆட்டோன்னு சொல்லியிருந்தேன். இந்த இடத்துல 09 இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 12 அப்படின்னு சொல்லியிருக்கு. ரெண்டுமே வந்து பேட்டரி தான் குறிக்குது. அதாவது இந்த இடத்துல பார்த்துட்டு 09 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறது 9.2 கிலோவாட் அவர் பேட்டரி. இந்த இடத்துல 12 அப்படின்னு இருக்கிறது 12.1 கிலோவாட் அவர் பேட்டரி வந்து அதில் வரும். ஸோ அப்படிங்கும்போது உங்களுக்கு ப்ரைஸ் வைஸும் இந்த சின்ன பேட்டரிக்கு போனீங்கன்னா கொஞ்சம் கம்மியாகவும், 12 கிலோவாட் அவர் பேட்டரிக்கு போனீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவும் இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்கு தகுந்த ரேஞ்ச் வந்து இந்த ஆட்டோவில் வந்து கிடைக்கும். அதே மாதிரி இந்த காம்பேக்ட் ஆட்டோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் சைடில் சஸ்பென்ஷன் இருக்க மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த ஆட்டோவோட ரேஞ்ச் வந்து உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். 213 கிலோமீட்டர் வந்து ரேஞ்ச் வந்து கொடுக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3,12,000 ரூபா அப்படின்ற ஒரு எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் இந்த வண்டியை வந்து அறிமுகப்படுத்தி வச்சிருக்காங்க. அதுலேயே வந்து பேட்டரி வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் வேணும், 12.1 கிலோவாட் அவர் பேட்டரி வாங்குறீங்க அப்படின்னா 272 கிலோமீட்டர் வந்து ஏஆர்ஐ ரேஞ்ச் வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3,69,000 ரூபா பட்ஜெட்டில் இந்த ஆட்டோ வந்து அறிமுகப்படுத்தி வச்சிருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு 2 மாடல் வந்து பார்க்க முடியுது. இதுதான் வந்து இதுக்கு அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா P7009. அதே மாதிரி இங்கே P7012. பேட்டரியை வச்சு நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல 9.2 கிலோவாட் அவர் பேட்டரி ஒன்று, 12.1 கிலோவாட் அவர் பேட்டரியில் ஒன்று. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த வண்டி வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 184 கிலோமீட்டர் ஏஆர்ஐ ரேஞ்ச் வந்து கிடைக்குது. அதே மாதிரி 3,23,000 ரூபா பட்ஜெட்டில் இந்த வண்டியை வந்து அறிமுகப்படுத்தி வச்சிருக்காங்க. அந்த 50 சீரீஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த 70 சீரீஸ்ன்றது கொஞ்சம் வந்து பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். ஆட்டோ வந்து கொஞ்சம் லக்கேஜ் வைக்கிறதுக்கெலாம் ஸ்பேஸ் வந்து இருக்க மாதிரி இருக்கும். அதே மாதிரி முன்னாடி பார்த்தீங்கன்னா டபுள் சஸ்பென்ஷன் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு மேஜரான விஷயமா சேஞ்சஸாக இதில் இருக்குது. இந்த 70 சீரீஸ் தான் கோகோ ஆட்டோவில் வந்து ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்காக நிறையா வந்து மூவ் ஆகிட்டு இருந்த ஒரு ஆட்டோவாகவும் இருந்துச்சு. ஸோ அதனாலே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த 12.1 கிலோவாட் அவர் பேட்டரி வரக்கூடிய இந்த 70 சீரீஸை இன்னும் கொஞ்சம் இன்ட்ரோடக்டரி ப்ரைஸாக, அதாவது இப்போ வீகோன்னு பேர் மாற்றி உங்களுக்கு வந்து அறிமுகப்படுத்தும் போது இன்னும் கொஞ்சம் காஸ்ட் வந்து கம்மி பண்ணி கொடுக்கணும்
கொடுக்கணும் அப்படின்றதுனால ரொம்ப கம்மி பண்ணியிருக்காங்க ப்ரைஸை. 259 கிலோமீட்டர் வந்து இந்த வண்டி வந்து ஏஆர்ஐ ரேஞ்ச் வந்து சொல்கிறாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 3,63,000 ரூபா எக்ஷோரூம் ப்ரைஸில் இந்த வண்டியை வந்து அறிமுகப்படுத்தி வச்சிருக்காங்க. இன்னும் இது வந்து எத்தனை நாளுக்கு இருக்க போகுதுன்னு தெரியல. இது வந்து 393 வரைக்கும், அதாவது 30,000 ரூபா வரைக்கும் ப்ரைஸ் வந்து அதிகமாக போகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. பட் இப்போ அறிமுகப்படுத்தி இருக்கிறதுனால 363 லட்சம் ரூபா அப்படின்ற ஒரு பட்ஜெட்டில் இந்த வண்டியை வந்து அறிமுகப்படுத்தி வச்சிருக்காங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சி கேட்டகிரி, அதாவது அந்த கேட்டகிரியே வந்து மாத்திரம். சின்றது கார்கோ, அந்த லோடு ஏற்றிட்டு போகிறவங்களுக்கு வந்து இந்த ஆட்டோக்கள்னு வச்சுக்கோங்களேன். இதுலேயும் வந்து உங்களுக்கு இந்த 90 அப்படின்னு சொல்லி ஒரு கேட்டகரியை உள்ளே கொண்டு வராங்க. அதாவது P50, அடுத்தது பார்த்தீங்கன்னா 70, இங்கே 90 அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படின்னா அதை விட பெருசு அப்படின்னு சொல்லி அர்த்தம். பவர்லேயும் சரி எல்லாமே வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா 09 அப்படின்னு சொல்லி ஒரு கேட்டகரி இருக்குது, 12 அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்குது. அதாவது 9.2 கிலோவாட் ஹவர், இது வந்து 12.1 கிலோவாட் ஹவர். 410 கிலோ தான் ரெண்டு வண்டிகள்லையுமே வந்து போட முடியும். ஆனால் ரேஞ்ச் வைஸும் காஸ்ட் வைஸும் வந்து மாறுது. ஸோ அதை பொறுத்து வந்து உங்களுக்கு நீங்கள் வண்டி வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 149 கிலோமீட்டர் வந்து போகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி 3,87,000 ரூபா பட்ஜெட் வந்து வருது. ஸோ இதில் என்ன ஒரு சிறப்பம்சம் அப்படின்னா 149 கிலோமீட்டர் வந்து, அதாவது 3,87,000 ரூபா பட்ஜெட் கொடுத்தது வாங்கி ஒரு 149 கிலோமீட்டர் வந்து ஏஆர்ஐ ரேஞ்ச் வந்து சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த ரேஞ்ச் வந்து போகணும், அச்சீவ் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே இதில் வந்து 2 ஸ்பீட் ஆட்டோ கியர் பாக்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆக்சலரேட்டர் கொடுக்கும்போதே ஸ்பீட் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கியர் பாக்ஸில் கியர் வந்து ஷிஃப்ட் ஆகிக்கிற மாதிரி ஒரு டெக்னாலஜி இதில் இருக்குது, எல்லா வண்டிகளுமே இருக்குது. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா 12.2 கிலோவாட் ஹவர் பேட்டரியில், அதாவது 12.1 கிலோவாட் ஹவர் பேட்டரி வரக்கூடிய, அது கொஞ்சம் பெரிய பேட்டரி சைஸு. ஸோ அந்த ஆட்டோ இது பார்த்திங்கன்னா 207 கிலோமீட்டர் வந்து ரேஞ்ச் கிடைக்கும்னு சொல்லி ஏஆர்ஐ ரேஞ்ச் வந்து சொல்கிறாங்க. இதோட காசு 4,34,000 ரூபா பட்ஜெட் வந்து வருது. உங்களுக்கு பேட்டரி வந்து பெருசாக வேணும், கிலோமீட்டர் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும் அப்படிங்கும்போது தாராளமாக இந்த ஆட்டோக்கு வந்து அப்கிரேட் பண்ணலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸ், இத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்குன்றது தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த வீடியோவில் நான் காட்ட போகிற புது அறிமுகம் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு ஆட்டோ அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ஆட்டோ வந்து நான் சொல்லுவேன். ஏன்னா இதோட சைஸ் அந்தளவுக்கு பெருசு. எக்ஸ்வைடு அப்படின்ற ஒரு கேட்டகரி வந்து நம்ம பார்த்துருப்போம் இதுக்கு முன்னாடி. பஜாஜில் எக்ஸ்வைடு அப்படின்ற ஒரு வண்டிக்கே நிறையா ஃபேன்ஸ் வந்து உண்டு. அது வந்து சிஎன்ஜிலையும் இருக்குது, டீசல்லையும் இருக்குது. அதே சைஸ் ஆட்டோவை இப்போ பேட்டரியில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது இந்த ஆட்டோ எப்படி இருக்குன்னு பார்க்கணும்ல. இதுக்கு முன்னாடி பார்த்தா அந்த 50 சீரீஸாக இருக்கட்டும், அதுலேருந்து 70 சீரீஸ் பார்க்கும்போது டயர் சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த 70 சீரீஸ்லேருந்து இந்த 90 சீரீஸுக்கு போகும்போது ஆட்டோவும் பெருசு, அதே மாதிரி டயர் சைஸும் வந்து பெருசு. ஆல்மோஸ்ட் இதோட டயர் சைஸ் பார்த்திங்க அப்படின்னா 130க்கு 80 612 அப்படின்ற ஒரு சைஸ் வந்து கொடுப்பாங்க. அதுவே 70 சீரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா 120க்கு 80 அப்படின்ற ஒரு டயர் சைஸ் வரும். டயர் சைஸ் வந்து பெருசு. ஹைட்ராலிக் பிரேக்கிங்கு, ஃப்ரண்ட்டில் வந்து 2 சைடு வந்து சஸ்பென்ஷன் இருக்க மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து எல்இடியில் தான் லைட் வந்து வருது. வீகோ அப்படின்ற பேஜிங் வந்து பார்க்க முடியும். இதுதான் வந்து சார்ஜர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய, அதாவது இதில் வந்து ஆன்போர்ட் சார்ஜர் வந்து இருக்குது. அதனால தான் இது வந்து இவ்வளோ குட்டியாக இருக்குது. ஆன்போர்ட் சார்ஜர் அப்படின்னா இதோட அடாப்டர், அந்த டிசி, அந்த கன்வெர்ட்டர் இருக்கும் தெரியுமா, ஏசி டு டிசி கன்வெர்ட்டர், அது வந்து மெயினாக வந்து வண்டியிலேயே வந்து வந்துடுது. ஸோ அப்போ வந்து இது வெறும் ஒயர் மட்டும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதை ஈஸியாக நீங்கள் கேரி பண்ணிவிட்டு எங்கே வேணுமோ உங்கள் வீட்டில் சார்ஜ் போடணும் அப்படின்னாலும் போட்டுக்கலாம், எங்கே போடணுமோ நீங்கள் சார்ஜ் வந்து போட்டுக்கிறதுக்கான ஒரு வழி இருக்குது. இப்போது இந்த டிரைவர் சீட் வந்து இவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா, இது கீழே தான் வந்து பேட்டரி இருக்குது. இந்த டோரை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா இதோட பேட்டரி வந்து பார்க்க முடியும். இது வந்து P90. அதே மாதிரி P90ல் 18 சீரீஸ் அப்படின்னா 18 அப்படின்ற ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி 9 அப்படின்னா 9.2 கிலோவாட் ஹவர் சொன்னேன். அதே மாதிரி 1 to 12 அப்படின்னா 12.1 கிலோவாட் ஹவர் சொன்னேன். இது பார்த்திங்க அப்படின்னா 18 அப்படின்னா 17.7 கிலோவாட் ஹவர் பேட்டரி இருக்கிறதுலே பெரிய சைஸு லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பேட்டரி அப்படின்றது இதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ டிரைவர் சீட்டுக்கு கீழே இவ்வளோ பெரிய பேட்டரி இதில் இருந்தாலும் இந்த இடத்துல வந்து உள்ளே ஏறி உட்காரும்போது நமக்கு வந்து லெக் ரூம் வந்து கொஞ்சம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த டேஷ்போர்டோட டிசைனை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி இப்படி உள்ளே கொண்டு போயிட்டாங்க. இந்த பட்டன்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் முன்னாடி வந்த மாதிரி இருக்கும் முன்னாடி, இப்போ அதிலலாம் வந்து கொஞ்சம் ரீஒர்க் பண்ணி கொஞ்சம் உள்ளதள்ளி கொண்டு போயிட்டாங்க. ஸோ அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சும்மா ஒரு காயின் பாக்ஸ் மாதிரி. அதே மாதிரி இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஒரு டிசி போர்ட் வந்து இதில் வந்து கொடுத்துருப்பாங்க, ஏதாச்சும் நீங்கள் அடாப்டர் சொருகிறதுக்கு. இந்த பக்கம் வந்து ஒரு யூஎஸ்பி போர்ட் வந்து இதில் இருக்க மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. லாக்கபிள் க்ளவ் பாக்ஸ் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கருக்கான ப்ரொவிஷன் வந்து 2 சைடும் இந்த இடத்துல இருக்கிறத பார்க்க முடியும். அதே மாதிரி ஹேண்டில் இந்த இடத்துல ஃபோன் வச்சுக்கிறதுக்கு. இங்கே வந்து டிரைவ் மோடு, ரிவர்ஸ் மோடு, அது போக பார்த்தீங்கன்னா நியூட்ரலு. அதே மாதிரி இங்கே நார்மலான ஒரு மோட் ஸ்விட்சிங்கான ஒரு ஆப்ஷன் இதெல்லாமே வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க. இப்போ வந்து ஹேண்டில் வந்து நல்லா ஈஸியாகவும், அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கிளஸ்டரு.
ஸோ இந்த கிளஸ்டர் வந்து இந்த இடத்துல வந்து பார்க்க முடியும். சாவியை போட்டேன் அப்படின்னா இதில் உங்களுக்கு ரீஜன் ஆகுதா இல்லையா அப்படின்ற ஒரு இண்டிகேஷனு, அது போக ஹேண்ட் பிரேக்கான இண்டிகேஷனு, லைட்ஸ்க்கான இண்டிகேஷன்ஸ், இதெல்லாம் வந்து சும்மா இண்டிகேஷன்ஸ் மட்டும். இது இந்த இடத்துல வந்து MID மாதிரி மல்டி இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே மாதிரி பேட்டரியில் சார்ஜ் எவ்வளோ இருக்குது, ரேஞ்ச் எவ்வளோ போகும். இப்போ இருக்கிற சார்ஜுக்கு 277 கிலோமீட்டர் வந்து போகும்னு காட்டுது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் வந்து இருக்குது. ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய ரேஞ்ச் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். அது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அதெல்லாம் சேர்க்கும் போது தான் ஆல்மோஸ்ட் 296 கிலோமீட்டர். 296 கிலோமீட்டர் அப்படின்னா எவ்வளோ அதிகம் அப்படின்றது பாருங்க. அது ஒரு ஆட்டோவில் நீங்கள் வந்து நிறைய பேர் ஆக்சுவலாக வந்து ஒரு நாளைக்கு வந்து 140 கிலோமீட்டர் இருந்தால் அதிகபட்சமாக ஓட்டுவாங்க எல்லாருமே. 140 150 கிலோமீட்டர் வச்சுக்கோங்க. ஆனால் ஏன்ட்ட கேட்குறவங்களே ஒரு நாள் நான் அதிகமாக ஓட்டணும்னா என்ன பண்ணுறது, அந்த வண்டியை வாங்கி வச்சுட்டு என்னால் போக முடியாதுல்ல அப்படின்னு சொல்லி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் உங்களுக்குள்ளேயே மனசுக்குள்ளே வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் உருவாக்கி அந்த அடுத்த ஒரு தேவையை வந்து நீங்கள் கேட்டுக்கிட்டே இருந்ததுனால அதையும் நிறைவேற்றுற மாதிரி இப்போ வந்து ஆட்டோவை வந்து கொண்டு வந்திருக்காங்க 296 கிலோமீட்டருக்கு. இதுதான் வந்து இப்போ மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஹையஸ்ட் ரேஞ்ச் கொடுக்கக்கூடிய ஒரு ஆட்டோவா இது இருக்குது. அதுவும் இந்த ஒரு சைஸில் அப்ராக்சிமேட்டாக 4,34,000 ரூபா அப்படின்ற ஒரு எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்து இந்த வண்டிக்கு வந்து வருது. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு வேரியண்ட் தான் 17.7 kWh பேட்டரியில் ஒரு பெரிய சைஸ் பேட்டரி வர மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு பட்டன்ஸ்க்கானது, லைட்டுக்கு, அது ஹசார்ட் லைட்டுக்கான சுவிட்ச் வந்து இதில் பார்க்க முடியும். ஹேண்ட் பிரேக் இந்த இடத்துல, அதே மாதிரி பிரேக் ஃப்ளூயிட் இந்த இடத்துல தான் இருக்குது. ஹைட்ராலிக் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. பெடல் வந்து இந்த இடத்துல இருக்க மாதிரி இருக்குது. இன்னொரு சைடு இறங்கணும் அப்படின்னா சும்மா ஃபுட் வைக்கிறதுக்கு மட்டும் இந்த இடத்துல வந்து ஒரு ஃபுட் ஸ்டெப் வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது போக பார்த்தீங்கன்னா இப்போ பேசஞ்சருக்கான கம்ஃபர்ட் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அது போக சைடில் வந்து நம்ம கண்ணில் படுற மாதிரி இந்த இடத்துல வந்து ஒரு பாட்டில் ஹோல்டர் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. சீட்டு வந்து நல்ல டிரைவர் சீட் வந்து அகலமாக இருக்கிறதுனால இதை இன்னும் கொஞ்சம் கூட ஆல்டர் பண்ணோம் அப்படின்னா இன்னும் பெருசாக கூட போட்டு அந்த சைடு இந்த சைடு வந்து ஆள் உட்கார வைக்க முடியும். ஆனால் வந்து அது பேட்டரி இருக்கிறதுனால வந்து கொஞ்சம் நம்ம ஏதாச்சும் ஒரு அட்டாச்மெண்ட்ஸ் பண்ணிவிட்டு சீட்டை வந்து பெருசு பண்ணால் ரொம்ப நல்லது. அதே மாதிரி சீட்டு வந்து ஒரு டுவல் டோன் ஃபினிஷில் இருக்க மாதிரி ஒரு கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. டுவல் பேட்டர்ன் இருக்க மாதிரி இருக்குது. இப்போ இந்த பின்னாடி இருக்கக்கூடிய டோரை திறந்து நான் உள்ளே ஏறினேன் அப்படின்னா ஈஸியாக வந்து எங்கேயும் இடிக்காமல் என்னால் உள்ளே ஏறி வர முடியுது. அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய அகலமான ஒரு என்ட்ரி வந்து இதில் இருக்குது. ஒரு ஸ்டெப்பு இந்த இடத்துல காலை வச்சு மேலே ஏறி வந்தோம் அப்படின்னா கன்வீனியண்ட்டாக உட்கார முடியுங்க. சும்மா சொல்லக்கூடாது, சரியான பெருசு. உள்ளே உட்காந்து பார்க்கும்போது அந்த அளவுக்கு வந்து வண்டி பெரிய வண்டியாக இருக்குது. இப்போ நான் இங்கே உட்காந்துருக்கேன் அப்படின்னா இங்கேருந்து முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா வண்டி வந்து சரியான பெருசாக வந்து நமக்கு தெரியுது. அதே மாதிரி இங்கே லக்கேஜ் வைக்கணும்னா பாருங்கள், டோரை அடைச்சிட்றேன். இந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்குது. இதில் வந்து லக்கேஜ் வைக்கணும்னா வச்சுக்கலாம். பின்னாடியும் வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்குது. பின்னாடியும் வந்து நீங்கள் லக்கேஜ் வச்சுக்கலாம். மேலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு ஹேண்டில் வந்து கொடுத்துட்றாங்க. கன்வீனியண்ட்டாக ட்ராவல் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஒரு பக்கம் பேசஞ்சரை வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு. திடீர்னு ஒரு நாள் கேட்ரிங்லேருந்து கேட்ரிங் சர்வீஸு உங்களுக்கு வந்து ஏதாச்சும் பாத்திரங்கள்லாம் எடுத்துகிட்டு போக வேண்டி இருக்குது அப்படின்னா இந்த சீட்டை வந்து இப்படி கமுத்துனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே இந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் வந்து நமக்கு கிடைக்கிது. இதில் எத்தனை பாத்திரம் வேணாலும் வைக்க முடியும். ஒரு கேட்ரிங் சர்வீஸ்க்கு பொருள்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா பக்காவாக வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு ஸ்பேஸிங் இதில் இருக்குது. பின்னாடி இந்த வண்டியில் மட்டும்தான் உங்களுக்கு டோர் ஓப்பன் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதாவது P70 சீரீஸ்லையும் சரி P90 சீரீஸ்லையும் பின்னாடி இருக்க டோரை வந்து ஓப்பன் பண்ண முடியும். வாங்க பார்க்கலாம். இந்த மாதிரி சும்மா நார்மலான லாக்கு. இதை வந்து லாக்கை வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துலையும் வந்து உங்களுக்கு லக்கேஜ் வைக்கணும்னா வச்சுக்கலாம். இல்லை இதை தொங்க போட்டுட்டு இது இந்த மாதிரி தொங்க போட்டுட்டு பின்னாடியும் ஆளை உட்கார வைக்கணும் அப்படின்னாலும் கன்வீனியண்ட்டாக வந்து உட்கார வைக்க முடியுங்க. இங்கிட்டே வந்து ஒரு 3 பேர் வந்து உட்கார வைக்க முடியும். அந்தளவுக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் வந்து இதில் இருக்குது. ஸோ இதில் வந்து ஒரே ஒரு பாயிண்ட்டு நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும்னு நினைக்கிறது என்ன அப்படின்னா, இதில் ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் மட்டும் இல்லை. ஆக்சுவலாக ஃபாஸ்ட் சார்ஜிங் இல்லாமல் வந்து அறிமுகப்படுத்தி வச்சுருக்காங்க. மேபி ஃபாஸ்ட் சார்ஜிங்க்கு வந்து நாங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றதையும் சொன்னாங்க. அந்த கேள்வியும் நம்ம எழுப்பணும். ஃபாஸ்ட் சார்ஜிங்க்கு வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறதாவும் அது வந்து கூடிய சீக்கிரம் வந்து வேறு ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் மாடலில் நாங்கள் இன்கார்பரேட் பண்ணி வண்டியை வந்து வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இந்த வண்டிகளில் ஃபாஸ்ட் சார்ஜிங் இல்லை அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு தண்ணிக்குள்ளே வந்து வண்டி ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்றத பாருங்கள். ஆல்மோஸ்ட் ஒரு 3/4 ஃபீட்டு தண்ணி வந்து இருக்குது. அந்த தண்ணிக்குள்ளே கண்டினியூஸாக வண்டி வந்து ஓடிக்கிட்டு இருக்குது. அப்படிங்கும்போது IP67 ரேட்டிங் உள்ள கியர் பாக்ஸ், மோட்டார் இதெல்லாம் தான் இதில் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். IP67 அப்படின்றது பார்த்தீங்கன்னா 1 மீட்டர் ஆழத்தில் 30 நிமிஷம் வரைக்கும் தண்ணிக்குள்ளே நீங்கள் மோட்டரையும் வந்து முக்கி வச்சுருந்தா கூட எதுவுமே ஆகாது அப்படின்றது தான் மேட்ரு. ஸோ அதை வந்து இதில் வந்து நம்மளால் தெளிவாக பார்க்க முடியுது. எந்த அளவுக்கு உள்ள தண்ணி பாருங்க, அந்த டிரைவர் உட்காந்துருக்கக்கூடிய அந்த ஃப்ளோர் வேர்லே தண்ணி வந்து இப்படி போயிட்டுருக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு தண்ணிக்குள்ளே ஓட்டி டெமோ பண்ணிகிட்டு இருக்காங்க. காலையிலேருந்து இது ஓடிக்கிட்டு இருக்குது. ஆல்மோஸ்ட் நம்ம இங்கே வந்து ஒரு 10 மணிக்கு வந்து ரீச் ஆனோம். அதுக்கப்புறம் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் மணி பார்த்திங்க அப்படின்னா 3 மணி ஆகிப்போச்சு. இப்போ வரைக்கும் வந்து தண்ணிக்குள்ளே ஓடிட்டுருக்கு. கண்டினியூஸாக டெமோ பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து தண்ணிக்குள்ளே வந்து வண்டி
ஈஸியாக ட்ராவல் பண்ணுது அப்படின்றதையும் நம்ம இதில் பார்த்துக்க முடியுது. மொத்தத்தில் வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்க்குறது பார்த்திங்கன்னா அந்த 50 சீரிஸ் வந்து சின்னதாகவும், 70 சீரிஸ் அதை விட கொஞ்சம் பெருசாகவும், 90 சீரிஸ் அதை விட பெரிய சைஸாகவும் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுபோக டயர் சைஸ் வந்து 120க்கு 80, 50லேயும் 70லேயும், 130க்கு 80 90 சீரிஸில் வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தத்தில் இப்போ மார்க்கெட்டை வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த அளவுக்கு ஒரு வைட் ரேஞ்ச் ஆஃப் கேட்டகரியில், நிறையா வேரியன்ஸில், நிறையா பேட்ரி கெப்பாசிட்டியில், நல்ல ஒரு ரேஞ்சோடு இருக்கக்கூடிய ஆட்டோக்கள்னு பார்க்கும்போது பஜாஜ் கிட்ட மட்டும்தான் இருக்குது அப்படின்றது நம்ம மறுக்க முடியாது. ஸோ இது வந்து உண்மையாலுமே வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு வீடியோவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அட்லீஸ்ட் இந்த பஜாஜ் பிராண்டில் இருக்கக்கூடிய எல்லா ஈவி வண்டிகளையும் ஒரே வீடியோவில் காட்டினதில் எனக்கு ஒரு சந்தோஷம். ஸோ இதே மாதிரி இன்னொரு அருமையான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட டாடா போய் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த வண்டியை மைலேஜ் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதையும் நான் பண்ணி வரேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் உங்கள்கிட்ட டாடா போய் சொல்கிறது உங்கள் சிதம்பரம் செல்வன்.